இரவாநிலை. சித்த மார்க்கம் உண்டாகிய காலத்தை அறுதியிட்டு கூறுதல் இயலாது. அது காலவரையில் அகப்படாமையால் அதனை அனாதி என்று கூறுவர். ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேனே, ஊனமில் 9 கோடி யுகந்தனுள். ஞானபாலூட்டி நாதனை அர்ச்சித்து நானும் இருந்தேனே என திருமூலரின் திருவாக்குகள் சித்த மார்க்கத்தில் தொன்மையை உணர்த்துகிறது. சித்தர்களின் பிறப்புகள் காலங்கள் எதுவுமே தகுந்த ஆதாரங்களுடன் விளங்காது. சில நூல்கள் அவர்களின் பிறப்பிடங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர், தாய் தந்தையரின் பெயர்கள் இவற்றையெல்லாம் கூறுகின்றன. அவையெல்லாம் ஆதாரம் மற்றவையாகும் அல்லது கற்பனையாக இருக்கக்கூடும். உலகம் முழுவதும் உள்ள மனித சமுதாயம் ஒன்றாக இணைந்து வாழ்வாங்கு வாழ்தல் வேண்டும் என்ற நன்னோக்கத்தால் அருமை ஆகப்பெற்ற உடம்பை பெருமையாக பேணி உடம்பெடுத்த பயனை உணர்ந்து உலகிற்கு உழைக்க வேண்டுமென்றே அவர்கள் கூறினார். சித்தர்களின் தத்துவப்படி மனிதன் இறந்துவிட்டால் முக்தி என்பது கிடையாது. இறந்தவன் பிணமாகிறான், அவ்வளவே. மனிதனின் இயற்கையான வடிவம் இறந்து போகக்கூடியது அல்ல. தன் அறியாமையாலே மனிதன் உடலை அழிந்து போக விடுகிறான். சாவது நுமக்குச் சம்மதமோ என்று வள்ளலார் கேட்கிறார். உண்மையான முக்தி என்பது பிறப்பை தவிர்ப்பதோடு அல்லாமல் இறப்பையும் தவிர்ப்பதாகும். பிறப்பை தவிர்க்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னரே நாம் இறப்பை தவிர்த்தே ஆக வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம், கண்டீர் புணர்ந்துரையேன் பொய் புகழேன் என்று அறைகூவி வள்ளலார் சாதித்ததை காணலாம். ஜீவசமாதிகள் என்னும் பெயரிலும் முக்தி என்ற பெயரிலும் பல யோகிகள் தன் உடம்பிலிருந்து உயிரை பிரித்து கொண்டதை காணலாம். இவை யாவும் மற்ற மனிதர்கள் இறப்பதைப் போல அதுவும் ஒரு இறப்பு. அது சித்தித்தன்மை அல்ல, அவர்கள் சித்தர்களும் அல்ல. அழிவதற்காகவும் நிலையின்றி கெடுவதற்காகவும் பிணி மூப்பு சாக்காடு என்னும் முத்தல சூலத்தில் தாக்கப்படுவதற்காகவுமே இவ்வுடம்பு தோன்றுமே. ஆனால் அதனால் யாது பயன்? மெய்யானது பொய்யாகுமானால் இதனை மெய்யென்று மேலோர் விளம்பியது எதனால் என ஆராய்ந்து இவ்வுடம்பு மெய்யே என சித்தர்கள் கூறுகின்றனர். நிலமிசை நீடு வாழ்வார் என்றும் கூற்றம் குதித்தலும் கைகூடும் என்றும் திருக்குறள் கூறுவதை ஆராய வேண்டும்.